போத்தனூர் பொள்ளாச்சி அகல ரயில் பாதை திட்டம் 5 வருடங்களுக்கு கோவையிலிருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லுகின்ற மக்கள் மிகவும் அதிகமாக சிரமப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் சாலைகளில் வாகன நெரிசல் அதிகமாகி வாகன விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைப்பு இல்லாததாலும் மத்திய ரயில்வே துறை முறையாக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத காரணமாக இந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பொள்ளாச்சியிலே இருந்து போத்தனூர் வரை 3 இடங்களில் ரயில் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து மறுமலர்ச்சி திமுக கோரிக்கை விடுத்தும் கூட ரயில்வே நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை. இந்த 3 ரயில் நிலையங்களை நல்லட்டிபாளையம், செட்டிபாளையம், கோவில்பாளையம் ஆகிய இடங்களிலே இந்த ரயில் நிலையங்களை மத்திய அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த போராட்டத்தில் வைக்கிறோம். இதை மத்திய ரயில்வே துறை நிறைவேற்றவில்லை என்றால் இந்த போத்தனூர் ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தை மறுமலர்ச்சி திமுக நடத்தும். இது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்கள், உதாரணமாக கர்நாடகா, அந்த மாநிலத்தினுடைய நிதி பங்கீட்டு திட்டத்தின் கீழ் 14 புதிய ரயில் திட்டங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த மாநில அரசாங்கம் 2500 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய இணைந்து முதலீடு செய்து ஒரு 5000 கோடி ரூபாய் திட்டத்தை 14 புதிய ரயில் பாதை திட்டங்களை கர்நாடக அரசு பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு ஒரு ரயில் பாதை திட்டத்தை கூட மாநில அரசாங்கத்தினுடைய நிதி பங்கீட்டு திட்டத்தின் கீழ் பெறவில்லை. இது மாநில அரசு, தமிழக அரசு மத்திய அரசாங்கத்துடன் ஒருங்கிணைந்த திட்டங்களை இது தமிழ்நாட்டிற்கு தமிழக துரோகமாகும். அடுத்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு நிதி பங்கீட்டு திட்டத்தின் கீழ் இந்த தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாடு அரசு இதற்கு மத்திய அரசாங்கத்துடன் ரயில்வே திட்டங்களை பெற்றுத்தர வேண்டும். முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலம் வலியுறுத்துகிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் பொறியாளர் அண்ணன் ஈஸ்வரன், குறிச்சி நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் பா செல்வராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே களத்தினை குறித்தாக்கி ரயில்வே திட்டங்கள் ஒரு நாட்டினுடைய கோவை வரையிலான அகல ரயில்வே பாதை திட்டம் ஏறக்குறைய 7 ஆண்டுகளாகியும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ரயில்வே பாதையில் பொள்ளாச்சியிலிருந்து அறிவாலயம் ஆகிய பகுதிகளில் ஒரு 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து இயங்கி வந்த ரயில் நிலையங்களை இப்பொழுது அகல ரயில் பாதை திட்டம் நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு 40 கிலோமீட்டர், அதே போலதான் பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடுக்கும் 40 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்முடைய தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்கின்றாரா என்று ஒரு மாத கருணாநிதி ஆட்சி காலத்திலே பொள்ளாச்சியிலிருந்து கிணத்துக்கடை வரை 17 கிலோமீட்டர் கேரளமாக தன்னுடைய நேரங்களை ஒதுக்காமல் இன்னைக்கு கோடை காலத்தில் திருதாவூர் பங்களுடைய தோழர்கள் ஆயிரக்கணக்கான தோழர்களை அழைத்துக் கொண்டு இளைஞரணி செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையிலே கோவை மாவட்டத்தின் ரயில் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடு. ஒத்துழைப்பு கொடு. மத்திய மாநில அரசுகளே ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய மாநில அரசுகளே உடனடியாக நிதி ஒதுக்கி நிறைவேற்று. நிலங்களை அமைத்திடு. கோவில்பாளையம், நல்லட்டிபாளையம், செட்டிபாளையம் இடங்களில் மத்திய மாநில அரசுகளே கோவை மாவட்டத்தின் ரயில்வே வளர்ச்சி திட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் வே ஈஸ்வரன்